சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். நான் பணம் ரெடி பண்ணிட்டேன். என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? என்னம்மா இவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கீங்க? நகை ஏதாவது வாங்க போறீங்களா? இல்ல சார், இதுல நான் வச்ச நகைக்கும் என் சர்டிபிகேட்ஸ்க்கும் சேர்த்து வட்டியோட 3,10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். என்னது, சர்டிபிகேட்டா? ஆமா சார், நான் என்னோட சர்டிபிகேட்டையும் சேர்த்து வச்சு தானே நகையை வாங்கிட்டு போனேன். அதுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? உங்க சர்டிபிகேட்டை தான் உங்க ஃப்ரெண்டு வாங்கிட்டு போனாங்களே, உங்ககிட்ட கொடுக்கலையா? ஃப்ரெண்டா? ஆமாமா, உங்க ஃப்ரெண்டு தான்மா. என் ஃப்ரெண்டு யாரு? ஒருவேளை ராமுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவர் வந்து வாங்கிட்டு போயிருப்பாரா? இல்லையே, ராம் வந்தாரா சார்? இல்லம்மா, அந்த பொண்ணுமா. அவரோட தங்கச்சி தேவியா? அவளை நான் இப்பதானே பாத்துட்டு வந்தேன். அவங்கெல்லாம் யாரும் வரல. உங்க வீட்டுல இருக்காங்கல்ல அட்வொகேட் பொண்ணு, அஞ்சலியா? ஆமாமா, அவங்களே தான். நீங்க அடகு வச்சுட்டு போன உடனே வந்தாங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்க சர்டிபிகேட் அவங்களே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா. சார், எதுக்காக சார் அவகிட்ட போய் என் சர்டிபிகேட்ஸ் கொடுத்திருக்கீங்க? யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவீங்களா? அப்பெல்லாம் இல்லம்மா, உங்களை அவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னாங்க. உங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. ஃபீல் பண்ணி பேசினா? சார், அது என்னோட சர்டிபிகேட் சார். நீங்க எப்படி அவகிட்ட கொடுத்தீங்க? பணம் கொடுத்தா யாரு என்னன்னு விசாரிக்காம கொடுத்துருவீங்களா? சார், அவ ஒரு ஃப்ராடு சார். ஃப்ராடா? எனக்கு அவளுக்கு சுத்தமா ஆகாது. என்ன எப்போ எதுல மாட்டி விடலான்னு காத்துட்டு இருக்கா. என் சர்டிபிகேட்ஸ் போய் அவகிட்ட கொடுத்திருக்கீங்களே. அவங்க ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதுமா. உங்களுக்கு நல்லது பண்றேன்னு சொன்னாங்க, சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு வேற சொன்னாங்கம்மா. ஆனா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்கல்லம்மா. அதுல என்ன பத்தின எல்லா டீடைல்ஸும் வேற இருக்கே. எப்படி சார் என்னோட கையெழுத்து இல்லாம கொடுத்திருக்கீங்க? என்கிட்ட நீங்க போன்ல சொல்லிருந்தா கூட நான் யார்கிட்டயும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருப்பேனே. அடகு வைக்கும் போது என் போன் நம்பர் எல்லாம் எழுதி தானே கொடுத்தேன். என்ன கேட்காம எப்படி கொடுத்தீங்க? தப்பு நடந்து போச்சுமா, நீங்க சத்தம் படாதீங்க. நீங்க ரெண்டு பேருமே பெரிய குடும்பத்துல இருக்கிறவங்க. உங்களை நான் எப்படிமா சந்தேகப்படுறது? அன்னைக்கு கணேஷ் தம்பி கொடுத்த நகைய அவரு கையெழுத்து இல்லாம உங்களை நம்பி கொடுத்தேன் இல்ல, அதே மாதிரி அவங்களே நம்பி உங்க கையெழுத்து இல்லாம நான் கொடுத்துட்டேமா. என்ன மன்னிச்சிடுமா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமா. அந்த பொண்ணு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுமா? அஞ்சலி ஒரு அட்வொகேட். என்னோட சர்டிபிகேட்ஸை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என் சர்டிபிகேட்ல இருக்கிறதையும் நான் ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வந்திருக்கிறதையும் கண்டுபிடிச்சு என்ன மாட்டி விட்டுருவாளே. நான் எதுக்காக வந்தனோ அந்த வேலையை முடிக்க முடியாம போயிரும். சார் சார், வேண்டாம் சார், கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். இல்லம்மா, அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாதுமா. எப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தி வாங்கிட்டு போனா தெரியுமா? அந்த பொண்ணு என் வீட்டுல தான் இருக்கா. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க என்னோட நகையை மட்டும் கொடுங்க. இது உங்க நகை. பேலன்ஸ் பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், மீதி பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சரியாம்மா? சரி சார், நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.